இன்னைக்கு பக்கத்து மாநிலத்துக்கார கூட இன்னைக்கு கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. எங்க பார்த்தாலும் சரி, இந்த விசிகாலாம் பட்டு கேவலமான ஒரு கட்சி ஆயிடுச்சு. முதல்ல பணம் மட்டுமே ஆயிடுறாங்க. வாழ்வு வந்து அத்தராத்துல குழப்பம் கதையா இருக்கு. நாரதர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக்கா கொஞ்சம் ஒரு அமைச்சர் வந்து ஒருத்தரை போடுறோம் அப்படின்னா அவரை பற்றின யார் என்ன ஏது அதை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கணும். முதல்ல அவன் எப்படிப்பட்டவன் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா விசிகாவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்த ஒரு ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி பைய பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆயுள் தண்டனை கைதியாம். அப்போ எப்படி இருக்கு பாருங்க, தமிழகத்தோட ஒரு அரசியல் களம் எவ்வளோ கேவலமாக போயிடுச்சுன்னு பாருங்க. மக்களை எப்படிலாம் வந்து பிரிவினை உண்டு பண்ணி ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணி இப்படி ஒரு ஒரு கேவலமான ஒருத்தனெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து என்ன இன்னைக்கு தமிழகத்தோட அரசியல் இதே ரொம்ப கேவலமாக போச்சு. மற்ற மாநிலத்தை விட ஒரு ரவுடி பயலுக்கு போய் சமூக நீதி அமைச்சரான். அவன் பார்த்தானா முழுக்க முழுக்க பார்த்தா இன்னைக்கு பொதுவெளியில முழுக்க முழுக்க பார்த்தோன்னா அவனோட இது வந்து பட்டு கேவலமான இதெல்லாம் நிறைய பேச்சுக்கள் பேசியிருக்கான். இந்து வந்து அருவறுப்பான ஒரு சொல்லு வந்து அது மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான இதெல்லாம் பேசியிருக்கான். இவனெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் பதவிக்கு போடுறான். அதுல என்ன ஒரு கால குடிமை அப்படின்னா, இதே தாவேகா தலைவர் வந்து இருக்கிற முதல்வர் வந்து அவ்வளோ கேவலமா பேசினவன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி. எந்த தகுதியும் இல்லாம அப்படியா இப்படியா இப்படியா ஆச்சா பூச்சா அல்லக்கா புள்ளக்கா அப்படின்னு அப்படி பேசின ஒருத்தன் இன்னைக்கு சமூக நீதி அமைச்சரான். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு இது ஆகிப்போச்சு இந்த இந்த அரசியல் களம் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில். ஏன் அந்த அந்த கட்சியில் வந்து இன்னொருத்தர் 2 பேர் ஜெயிச்சு இன்னொருத்தர் இருக்காரு, அவரு கொடுக்கலாமே? யார் என்ன ஆராய்ஞ்சி என்ன ஏதுன்னு பார்த்து. அதான் சொன்னேன், இந்த விசிகா திருமாவளவன் கட்சினாலே அது ஒரு ரவுடி பைய கட்சி, பொறுக்கி பைய கட்சி, நாடக காதல் கட்சி. இதுதான் பேர். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொது சேவை மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி இன்னைக்கு திருமாவளவன்லாம் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்கள் இருந்து தமிழர்களுக்கு செஞ்சதுதான் எல்லா வகையிலுமே துரோகம் மட்டுமே தான். இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு அவ்வளவு வந்து அத்தனை கோடி சொத்து வச்சிருக்கிறானா. ஏன்னா எந்த இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி தமிழுக்கு இது பண்ணு சொல்லணும். இன்னைக்கு அவங்களே சிபிஎஸ் ஸ்கூலு பள்ளிக்கூடம் எல்லாமே நடத்துறாங்க. இப்போ அது வந்து இப்போ என்னன்னா சமீப காலமா எல்லாமே வெளியில வர வர ஆரம்பிச்சுது. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அதெல்லாம் சொன்னாரு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து அரசியலே பட்டு கேவலமா போச்சு. ஏன்னா அந்த திராவிடம் வந்ததுல இருந்து என்னைக்கு இந்த திராவிட ஆட்சி தமிழகத்துக்கு வந்துச்சோ அன்னைக்கே அதுக்கு பிடிச்சது பீடை. நாசமா போச்சு, தமிழகமே நாசமா போச்சு. ஆல்ரெடி 5 வருஷம் நாசமா போச்சு. இன்னும் இந்த 5 வருஷம் எப்படி போகுதோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு பக்கத்து மாநிலத்துக்காரன் கூட இன்னைக்கு கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு தமிழக மக்களோட நிலைமை. ஏன்னா அந்த அளவுக்கு போதை, அடிமைத்தனம், இது ஒரு கேவலமான ஒரு இது. ஏன்னா யோசிக்கக்கூடிய ஒரு புத்தியவே கொடுக்கல இந்த சினிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போதை, கஞ்சா, இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே அவங்கள அடக்கி வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு சிந்திக்கிற தன்மையே இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழகத்தை வந்து இன்னைக்கு பட்டு கேவலமான பாதாள குளத்துல தள்ளி இன்னைக்கு திமுக பல லட்சம் கோடியை இன்னைக்கு வந்து கொள்ளையடிச்சு என்ன அதுல என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு கனிம வளத்துல இருந்து எல்லாமே நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் மட்டுமே செய்யற குரூப் தான் இந்த தமிழக அரசியல்வாதிங்க போடுறது. என்னைக்கு வந்து பாஜக மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல அரசியல் தமிழகத்துக்கு வந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு விடிவு காலம். இன்னைக்கு பாருங்க, 3வது வாட்டி வெற்றிகரமாக வந்து இன்னைக்கு வந்து உலக அளவுல பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு. அது இந்த பாஜகவோட ஆட்சியில், மோடியோட ஆட்சியில. அப்ப எந்த அளவுக்கு வந்து மற்ற நாட்டுக்காரங்க கூட புரிஞ்சுக்கிட்டான் இந்தியாவை. அந்த நல்ல தலைவர் இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து அந்த அளவுக்கு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவை வளர்த்து வச்சிருக்காரு மோடி. அப்போ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சிந்திச்சு செயல்பட்டு இன்னைக்கு இந்த தென் மாவட்ட தென்னிந்தியாவில் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆமா, அதுல ரொம்ப ரொம்ப படு கேவலமா இருக்கிறது இந்த தமிழகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா வகையிலுமே சட்ட ஒழுங்கு கேவலமா இருக்கு. போதை தயாரிப்புல இருந்து
இன்னைக்கு எல்லா மது இது எல்லாமே இப்படி ஒரு நாகரிகமான வாழ்ந்த இந்த தமிழகம் இந்த திராவிட கும்பலால நாகரிகம் இல்லாம கேடு கட்டு குட்டிச்சவரா போய் ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருந்தது இன்னைக்கு ஒருத்திக்கு பல பேரா ஆகி போச்சு. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் களம் படு கேவலமான நிலைமைக்கு தன்னோட சுயநலத்துக்காக அரசியல்வாதிங்க இந்த தமிழகத்தை நாசமாக்கி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அதுலேயும் இப்போ வந்திருக்கிற இந்த ஆட்சி ஆளக்கூடியவர்கள் எந்த அளவுக்குங்கிறத இன்னும் வந்து ஒன்றும் புரியல. இன்னைக்கு விவசாயிகள்லாம் கத்தி கதறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு பாருங்க. கேட்டால் நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுங்க, 6 மாதம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்க, 6 மாதம் கொடுக்குறோம், ரைட்டு. ஒரு வாட சொத்துக்கு ஒரு சோறு பதம். இப்போ வந்து இந்த விவசாயிகளுக்கு எல்லா பயிர் கடன் தள்ளுபடி. இன்னைக்கு விவசாயம் வச்சுதான் நமக்குலாம் சோறு. நம்ம சேத்துல காலை வச்சாதான் நமக்கு சோத்துல நம்ம கை வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி மனசாட்சியே இல்லாம வந்து பார்த்தோன்னா எல்லாமே தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ அதுலேயும் வந்து சில தகுதி தாராதாரம் பார்த்து ஏற்றத்தாழ்வு பார்த்து எதுக்கு செய்யணும்? இந்த மாதிரி அதே மாதிரி வந்து சமூக நீதினு பேசலாம். எங்கேயோ இப்போ வந்து சென்னையில் வந்து வீடு கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி இது பாகுபாடு பார்த்து அந்த அந்த தாழ்த்தப்பட்ட இதுலேயே வந்து அதுலேயே பாகுபாடு பார்த்து வீடு கொடுக்குறதா வந்து இன்னைக்கு வந்து பொதுவெளியில் போய்கிட்டு இருக்குது செய்திகள். அப்போ என்ன ஒரு இதில் வந்து ஆட்சி நடத்துகிறாங்கங்கிறதே ஒன்றுமே புரியல. இன்னைக்கு அரசியல் ஏதோ தொழில் மாதிரி ஆகிப்போச்சு, பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சரி அது இந்த விசிகாலாம் பட்டு கேவலமான ஒரு இது கட்சி ஆகிப்போச்சு. முதல்ல பணம் மட்டும் ஆகிட்டு தாங்க, இப்போ பதவியும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. ஆமாம், அமைச்சர் பதவி. அதனால இப்போ அவனுக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு வந்த வாழ்வு அத்தனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்தில் கொலப்படுமாங்கிற கதையாக இருக்குது. எவனுக்குலாம் என்னென்னமோ கிடைக்குது, ஒன்றுமே புரிய முடியுது. அது ஆண்டவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய முடியுது எங்களுக்கெல்லாம். ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு அரசியல். இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியல். எங்கே பார்த்தாலும் பாலியல், கஞ்சா, போதை. இன்னும் ஒளிஞ்ச பாடு இல்லை. ஆட்சி மாறிச்சு, மக்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு வச்சு மாற்றி வச்சாங்க. அப்பையும் அந்த மாதிரி தான் எப்பவும் போலதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில். அப்போ என்ன ஒரு மாற்றம்? ஒன்றுமே இல்லை. அதுலேயும் பாருங்க, எந்த கட்சிக்கு எதிராக வந்து இன்னைக்கு அரசியலை தொடங்கி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி கடைசியில் பார்த்தா அந்த ஆட்சியை அமைக்கிறதுக்கேவா அந்த திமுக தீய சக்தின்னு சொன்ன அந்த கட்சிக்கிட்ட இருந்த கூட்டணி கட்சியை வாங்கி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இதாக இருக்குது, ஆட்சி அமைச்சு ஆட்சி ஆளுநர். என்னவோ நடக்குதுன்னே தெரிய முடிக்குது. அவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் களமாக ஆகிப்போச்சு தமிழகத்தில். அதனால் மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு இனிமேலாவது ஒரு நல்ல ஆட்களை தேர்ந்தெடுங்க. யாரும் நமக்கு செய்ய கூட செய்யாமல் இப்போ ஏதோ ஒரு ரோட்டில் போகிற வரவனுக்கெல்லாம் பதவியும் இதெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் அவன் வாட்டுக்கு திக்கும் தெரியாமல் திசை தெரியாமல் இருக்கான். பக்கத்து கர்நாடகா முதலமைச்சர் சொல்கிறான், எந்த ஒரு அனுபவம் இல்லாதவன்லாம் நீ முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவன் இந்த பக்கம் ஒருத்தன் சொல்கிறான், அந்த பக்கம் ஒருத்தன் சொல்கிறான். கட் அவுட் வச்சவன்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டான் தமிழகத்தில். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது நாம் கொஞ்சம் சிந்திக்கணும், தயவு செய்து வந்து. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு பாஜகங்கிறது வந்து மற்ற 27 மாநிலத்தில் நல்ல முறையில் இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் நம்ம தமிழகம் தான் இப்படி போய் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிவினை உண்டு பண்ணி இந்த அரசியல்வாதிங்க பண்ண நாசக்காடுல இன்னைக்கு நாசமாக போச்சு, சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போச்சு. ஆனால் மக்கள் கொஞ்சமாவது சிந்திங்க. இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி இது பண்ணணும்? நம்ம காலத்துக்கும் இப்படி இவங்களுக்கு அடிமையாகவே இருக்கணுமா? ஒன்று குடும்ப அரசியல் அடிமையாக இருக்கிறோம், இல்லை அப்படின்னா நடிகை பின்னாடி போய் அடிமையாக இருக்கணும். என்ன இதெல்லாம் வந்து கேவலமா இருக்கு. நமக்குன்னு சுய புத்தி இல்லையா, சொந்த புத்தி இல்லையா? இவங்கிட்ட கொடுத்தா இவன் நல்லபடியா ஆட்சி நடத்தவன் நமக்கு தெரிய வேண்டாமா? இப்படி கொண்டு போய் மானாவாரியா இப்படி கொண்டு போய், நான் வந்து வைத்தறிச்சல பேசல, ஆத்திரம். குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஆத்திரப்படுறோம், ஆதாங்கப்படுறோம். என்ன கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்றோம். நைட்டு மகளும் சாப்பிடாம. ஆனா ஒரு தகுதியானவனை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? அதனால் மக்களாகிய நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும், சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.